வணக்கம் ஜிடிவி. இப்படியும் ஒரு பிரதமர் இருக்க முடியுமா? அவரவர் மதம் அவரவர்களுக்கு முக்கியம். அதேபோல இந்து மதத்தில் பிறந்தவர் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்து மதத்தின் புனிதங்களை கடைபிடிப்பவர். தன் மதத்தை பின்பற்றி உயர்த்தி சொல்லலாம், அது அந்த மதத்தில் உள்ளவர்களின் கடமை. அடுத்த மதத்தை பற்றி குறை சொல்வதில்லை. 1000 விமர்சனங்கள் வைக்கலாம். ஒரு பிரதமர் அவருடைய மதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கலாமா? அவர் சார்ந்த மதத்திற்கு அவர் கொடுக்காமல் யார் முக்கியத்துவம் கொடுப்பார்கள்? இதை விமர்சனம் செய்பவர்களுக்கு தோன்ற வேண்டாமா? ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கின்றார் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள். ஆன்மீகத்தையும் அரசியலாக பார்க்கின்றது சில அரசியல் கட்சிகள். மசூதிகளுக்கு அரசு நிதிகளில் வழிபடச் செல்லலாம், அது தவறில்லை. தேவாலயங்களுக்கு அரசு நிதியில் வழிபடச் செல்லலாம், அதுவும் தவறில்லை. தனது சொந்த மதத்திற்கான அந்த மதத்தில் புனிதங்களை கடைபிடிப்பது விமர்சனம் செய்பவர்களுக்கே அந்த விமர்சனம் போய் சேரும். ராமேஸ்வரத்தில் ஒரு அதிசயம். ஒரு பிரதமர் இப்படியும் இருக்க முடியுமா? ஏசி இல்லாத அறையில் ஓய்வு நம் பாரத பிரதமர். ராமேஸ்வரம் ராமகிருஷ்ணா மடத்தில் பிரதமர் மோடி ஜனவரி 20ஆம் தேதி புனித தீர்த்தங்களில் நீராடி ராமேஸ்வரம் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். அன்று மாலை 6:45 மணிக்கு ராமேஸ்வரம் மடத்திற்கு சென்றார். இரவு 7 மணிக்கு நடந்த ராமகிருஷ்ணனின் கீர்த்தனை பஜனையில் தரையில் அமர்ந்து கேட்டார் பாரத பிரதமர். ராமகிருஷ்ணன் சாரதா தேவி விவேகானந்தா படத்திற்கு தீபாராதனை காட்டி தரிசித்தார். பின்பு பிரதமருடன் ராமகிருஷ்ணா மடத்தின் சார்பில் 10 துறவிகள் பங்கேற்றனர். மடத்தில் உள்ள ஒரு சிறிய அறையில் பிரதமர் ஓய்வெடுத்தார். பின்பு மடத்தில் நடந்த பூஜைகளுக்கு பிறகு துறவிகளுடன் குரூப் போட்டோ எடுத்துக்கொண்டார். முக்கியமாக பிரதமர் 11 நாட்கள் விரதம் இருப்பதாலும் இரவில் இளநீர் மட்டும் பருகிவிட்டு ஏசி ஆடம்பர வசதி இல்லாத 10x12 அடி உடைய 14ஆம் எண் சிறிய அறையில் தரையில் படுத்து ஓய்வெடுத்து மறுநாள் காலையில் எதுவும் சாப்பிடாமல் மீண்டும் இளநீர் மட்டும் குடித்துவிட்டு காசிக்கு புறப்பட்டு சென்றார். இது போன்ற ஒரு இளமையான பிரதமரை நாங்கள் பார்த்ததில்லை என துறவிகள், மக்கள், தாய்மார்கள் வியந்து பார்க்கின்றனர். இது மட்டுமின்றி பாரதமே திரும்பி பார்க்கின்றது. இவை யாவும் பாரத மக்கள் செய்த பாக்கியமே. வணக்கம்.